ஹாய், சிம்பிளான நம்ம ஒரு இஞ்சி டீ போடுற மெத்தட் பார்க்கலாம். எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து நான் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு தான் நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, சர்க்கரை, 1 டம்ளர் பால், டீ பாத்திரம், ஃபில்ட்ரு, 2 டம்ளரு, டீ பவுடரு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்கிட்ட 1 டம்ளர் பால் தான் இருக்குது. அதுலேயே நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து 1.5 டம்ளர் பால் ஊற்றி 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் 2 பேர்த்துக்கு. நான் 1 டம்ளர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 டம்ளர் பாலை ஊற்றிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு வந்துட்டு நீங்கள் மெயினான விஷயம், பால் வந்து நல்லா சூடாகணும். அந்த பச்சை வாசனை போச்சுன்னா தான் டீ நல்லாயிருக்கும். பால் வந்து ஒரு டைம் ஒரு 2 டைம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா நல்லா வந்துட்டு அந்த நுரை வரும் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சியை வந்து நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் நான் வந்து போட போகிறேன். உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி இடிக்கிறதுக்கு கல்லெல்லாம் வச்சுருப்பீங்களா, அது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அது என்கிட்ட இல்லை. அதனால் நான் வந்து இந்த பருப்பு கடையிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மத்து, அதை வச்சு நான் வந்து தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா வந்துட்டு பொடியாக க்ளீன் பண்ணிவிட்டு தட்டி வச்சுக்கோங்க. அது அப்போ தான் வந்துட்டு அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லாவே கொதிச்சிருக்கு. அந்த ஸ்மெல்லு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ போனதுக்கப்புறமா நம்ம சேர்க்க வேண்டியது தான் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த இஞ்சி. நான் வந்து இவ்வளோ இஞ்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட கம்மியானா நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ அவ்வளோன்றத விட ஒரு துண்டு இஞ்சி போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாவே இருக்கும். இல்லை நான் லைட்டாக தான் குடிப்பேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்துட்டு டீ தூளுமே அந்த மாதிரி தான். நான் வந்து நேச்சுரல் கேர் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நான் 2 ஸ்பூன் வந்துட்டு டீ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் குடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு 1.5 ஸ்பூன் சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் நல்லாவே ஸ்ட்ராங்காக குடிப்பேன். ஏன்னா இஞ்சியும் அதிகமாக போட்டிருக்கறதுனால நல்லா இருக்கும். அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தாராளமாக போட்டுட்டு, நாட்டு சர்க்கரை என்கிட்ட இல்லை, அதனால் வெள்ளை சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை வந்துட்டு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக குடிக்கிறவங்க தாங்க 3 ஸ்பூனு. நாங்கள் வந்துட்டு நல்லாவே ஸ்ட்ராங்காக குடிக்கிறதுனால 3 ஸ்பூன் போட்டுக்கோம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே லைட்டு தான் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லாவே இருக்கும், சரிங்களா? இப்போ பாருங்கள், மெயினாக வந்து இதை நல்லா ஸ்பூன் வச்சு கலக்கினதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் நல்லா அந்த இது வந்து ஸ்ட்ராங் ஆகும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். இதை வந்துட்டு நீங்கள் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து டீ போடுவேன். டீ கலர் பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல, நல்லா பார்த்தோன்னா கம்மகமாக வாசனை வருது. இதில் ஏலக்காய் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் போடல. இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணுறேன். ஃபில்ட்ரு பண்ண உடனே நீங்கள் பாருங்கள், பார்க்கவே நல்லா ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது, குடிக்கவும் நல்லா